அந்த சண்டாட பாவி இல்லி அதை அனுப்பி இதை அனுப்பி பார்த்தான், ஒன்னும் நடக்கல. கடைசியா நேராவே வந்து தொலைச்சிட்டானே. அவனோட எடுபடிய நம்ம அப்பாவை மாத்தி அனுப்போன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. அச்சி அசலா அவன் நம்ம மாமா மாதிரி உரிச்சு வச்சிருந்தனாலதான் நாங்க 2 பேரும் நம்ப வேண்டியதா போச்சு. ஏமாத்தணும்னு நினைக்கிறவன் கணக்கச்சிதமா கடவுள் மாதிரி கூட வருவான். காவல் காக்குற நாம தான் வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் எப்படி இவ்வளவு கரெக்டா திட்டமிட்டு தாக்குறான்? நம்ம 3 பேரும் உள்ள இருக்கங்கிறதையும் 3 பேரும் வெளியே போனாதான் மூசா உடல் எடுக்க முடியுங்கிறதையும் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கான். இங்க நடக்கிற ஒவ்வொரு அசைவலையும் தெளிவா புரிஞ்சிருந்தாதான் சரியா திட்டமிட முடியும். ஒருவேளை அவனும் நம்மள மாதிரி மாய கண்ணடியில நம்மள பாத்திருப்பானோ என்னவோ. என்ன அப்படித்தான் இருக்கும். அங்கேயும் ஒரு மாய கண்ணாடி இருக்கே, அங்கே லீதானே அரசன். அந்த கண்ணாடியும் அவன் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். ஆமா, வாங்க அதையும் மாய கண்ணாடியில பாத்துடலாம். இல்ல மூசாவோட உடம்ப இப்படியே விட்டுட்டு வாங்க போக கூடாது. மாய கண்ணாடியை இங்க வர வழிப்போம். எழுந்திருங்க. முக்காலத்துக்கு வென்ற மூதாதையர் கண்டுபிடித்த மாய கண்ணாடியே இப்போது பூதலோகத்தில் கொடுங்கோலன் லீ என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை காட்டு. ஏன் குருவே, இந்த ஆயிஷா நாம எதிர்பார்த்ததை விட அபார சக்தி உள்ளவளா இருக்காளே. நான் அலாவுதீன் இல்லங்கிறத நொடி பொழுதுல துல்லியமா கண்டுபிடிச்சிட்டாளே. மடையா, நான் மூசாவின் உடல் எங்கே எப்படி மறைந்து போனது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நீ ஆயிஷாவை பற்றி அழுந்து விட்டுக் கொண்டா இருக்கிறாய். வேண்டுமானால் உன்னை பூலோகத்துக்கு அனுப்புகிறேன். அவள் பேரில் ரசிக மன்றமே ஆரம்பித்துக் கொள். குருவே, என்னடா? ஒண்ணுமில்ல. நீ புத்திசாலியா முட்டாளா? இப்ப இதுவா முக்கியம்? மூசாவோட உடல் எங்க போச்சுன்னு தேடுங்க. அது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அலாவுதீன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதனால்தான் நான் மாய கண்ணாடி கிட்ட வந்திருக்கேன். அம்மா, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சுமா. இப்படிதான் இங்க நடக்கிறதெல்லாம் அவன் கண்காணிக்கிறான். பேசாம அவன் என்ன பண்றான்னு பாரு. கேட்ட காட்சிகளை காட்டி கண்களையும் மனதையும் குளிர வைக்கும் மாய கண்ணாடியே, பூலோகத்தில் அலாவுதீன் வீட்டில் என்ன நடக்கிறது, மூசாவின் உடல் இப்போது எங்கே இருக்கிறது என்பதை எல்லாம் காட்டு. ஐயோ அத்தை, நாம இப்ப என்ன பண்ண போறோங்கிறத அவ பார்க்க போறான். இப்ப என்ன பண்றது? இனிமே நம்மள மட்டும் இல்ல, மாய கண்ணாடியில யாரையுமே பார்க்க முடியாது. ஏன், அந்த கண்ணாடி அவங்கிட்ட இருக்காது. என்ன குருவே, அலாவுதீன் வீட்டுல நம்மள துரத்துனதுக்கு விழா எடுத்து வெடி வைக்கிறாங்க போல இருக்குது. நீங்க சொன்னதும் மாய கண்ணாடியிலே வெடி வெடிக்குதே. ஏய், என் உயிரிழக்க வந்தவனே, மாய கண்ணாடியை வெடித்து செதறிருக்கிறது பாருடா, பாரு. ஆமா குருவே, ஏன் இப்படி ஆயிடுச்சு? அங்கே நமக்கு எதிரான ஏதோ ஒரு சதி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்ணாடியில் இறங்கிய இடி என் தலையில் இறங்குவதற்குள் அந்த சதியின் ஆணிவேரை கண்டுபிடித்து வெந்நீர் ஊற்ற வேண்டும். புறப்படு பூலோகத்திற்கு. என்ன குருவே, இத்தனை நடந்தும் கொஞ்சம் கூட பயப்படாம இந்த பூதங்க நமக்காக கதவை திறந்து வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. மங்கி, கதவு திறந்திருப்பதை பார்த்தால் இவர்கள் நமக்காக வலைவிரித்து கூட காத்திருக்கலாம். ஜாக்கிரதையாக இரு. குருவே, உங்க கூட சேர்ந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு வாழ்வா சாவான்னு போராட்டம் தான். ஆனாலும் உனக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசடா மடையா. பேசாமல் வா. யாரையும் காணுமே. சரி வா, உள்ளே போய் பார்க்கலாம். மங்கி, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைத்து விட்டாளே அந்த ஆயிஷா, அவளிடம் உள்ள வைரக்கல்லை நாம் கைப்பற்றி விட்டால் அவளால் மூசாவின் உடலை காப்பாற்ற முடியாது. நாம் முதலில் அதை செய்தாக வேண்டும். அது சரி, என்ன பேச வேணான்னு சொல்லிட்டு நீங்களே தொணன்னு பேசிக்கிட்டே வர்றீங்களே, பேசாம வாங்க. அதிக பிரசங்கி. என்ன குருவே, யாரையுமே காணோம். எல்லாரும் எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பாடியை கொண்டு போய் எங்காவது அடக்கம் பண்ண போயிருப்பாங்க.
முட்டாள்! பாதுகாக்க போராடுபவர்கள் எப்படி அடக்கம் செய்ய போயிருப்பார்கள்? கொஞ்சமாவது அறிவார்த்தமாக யோசிடா. இந்த அலாவுதீன் குடும்பம் ஒரு அழகும் பிணத்தை வைத்துக் கொண்டு என்னை அலைக்கழிக்கிறார்களே. எங்கே தொலைந்தார்கள்? மாய கண்ணாடி இருந்தாலாவது அதில் பார்த்து கண்டுபிடிக்கலாம். மடையா, அது பழுதானதால் தானே நம்ம இங்க பறந்து வந்திருக்கிறோம். அது சரி, இங்க யாரையுமே காணுமே. இப்ப என்ன பண்றது? பதில் சொல்லத்தான் நீ, என்ன கேள்வி கேட்பதற்கல்ல. கண்ணை கட்டி காற்றற்ற அறையில் தள்ளி மிளகாயை கிள்ளி மூக்கில தேய்த்தது போல ஆகிவிட்டதே. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே. கண்ணுக்காவது எட்டுதான்னு பாருங்க, கப்புன்னு பிடிச்சுக்கலாம். நம் கண்ணுக்கு எட்டவில்லை என்றால் என்ன? பட்லியின் ஞான கண்ணுக்கும் எட்டாமலா போய்விடும். புறப்படு, போய் கேட்கலாம். நான் எல்லாம் ரெடியா தான் இருக்கிறேன், கிளம்புங்க. சொர்க்கலோகத்துக்கு வந்தாச்சு. இனி எந்த தடையும் இல்லாம முன்னோர்களை சந்திக்க அந்த தெய்வ சக்தி தான் துணையா இருக்கணும். யார் நீ? என் பேர் மூசா, பூத உலக இளவரசன். சற்று பொறு. இன்று அனுமதி பட்டியலை பார்த்துவிட்டு உன் பெயர் இருந்தால் உன்னை உள்ளே போக அனுமதிக்கிறோம். பட்டியலில் என் பெயர் இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நான் என் முன்னோர்களை சந்திக்க வலுக்கட்டாயமாக என் உடலிலிருந்து ஆன்மாவை பிரித்து கொண்டு வந்திருக்கிறேன். நீ வந்தவுடனே உன் தோற்றம் என்னை ஐயப்பட வைத்தது. அது சரியாகத்தான் இருக்கிறது. நீ விதி முடியாத ஆத்மா. மந்திர தந்திரங்களினால் உடல் நீங்கி வருபவர்களை எல்லாம் எமக்கு உள்ளே அனுப்ப அனுமதி கிடையாது. உன் தீர்காயுளை முடித்துவிட்டு விதிப்படி உள்ளே வா, போ. நான் இங்கே வசிக்க வரவில்லை, என் முன்னோர்களை சந்திக்க வந்திருக்கிறேன். சந்தித்துவிட்டு திரும்ப போய்விடுவேன். நீ சொல்லுவது வினோதமாகத்தான் இருக்கிறது. சொர்க்கபுரியில் வந்து யாரும் நலம் விசாரிப்பதில்லை. இல்லை, நான் யாரையும் நலம் விசாரிக்க வரவில்லை. நீலா சிறைப்பட்டிருக்கும் என்னுடைய தாத்தாவை விடுவிக்க எனது முன்னோர்களிடம் ஆலோசனை பெறவே நான் இங்கு வந்துள்ளேன். ஆலோசனை பெற்றதும் நான் போய்விடுவேன். நீ சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம். அரசனின் ஆணைக்கு உட்பட்ட விஷயங்களில் காவலர்கள் கருணை காட்ட முடியாது. உன்னை உள்ளே அனுப்ப எமக்கு அதிகாரம் கிடையாது. என்னை உள்ளே அனுமதித்தால் தானே நான் அரசனிடம் அனுமதி பெற முடியும். இதுதான் உங்களின் முடிவா? இல்லை, எங்களின் நிலை. உங்களின் நிலை மாறும் வரை நான் இங்கே இந்த வாயிலே தான் இருப்பேன். எனது முன்னோர்களை சந்திக்காமல் அவர்களிடம் ஆலோசனை பெறாமல் நான் இங்கிருந்து போக மாட்டேன். இது சத்தியம். ஆம், இது உறுதி. என்ன இப்படி ஒரு கனவு? சம்பந்தமே இல்லாம? சம்பந்தம் இல்லைன்னா எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கனவு வரணும்? நோ, எனக்கும் இந்த கனவுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த புக்குக்கும் எனக்கும், அதை கொடுத்த அந்த தாத்தாவுக்கும் எனக்கும் கூட ஏதோ சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு தான் புரியல. ஏய், நல்லா திட்டு வாங்கினே நேத்திக்கு. போர் அடிக்காத. கௌரி ஏன் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கா? அவ கவனம் கூட இங்க இல்ல போல இருக்கே.
அப்படி எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா? ஏய் கௌதம், என்ன சந்தியா? கௌரிக்கா உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஏன்? அப்புறம் ஏன் அவ அங்க தனியா யோசனையில உட்கார்ந்துட்டு இருக்கா? தெரியல, வா கேக்கலாம். சரி வா. கௌரி, கூப்பிடுறது கூட காதுல விழாம அப்படி என்ன உனக்கு யோசனை? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? நேத்திக்கு நைட் இப்படிதான் தூக்கத்துல அலறி அடிச்சு எந்திரிச்ச. என்னன்னு கேட்டா இதே மாதிரிதான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னேன். உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒன்றும் ஆகல. ஆனா இப்ப நான் சொல்றத நீங்க நம்பியாகணும். முதல்ல என்னன்னு சொல்லு. நம்புறதா இல்லையான்னு அப்புறம் பார்க்கலாம். நாங்க நம்புறோமோ இல்லையோ, நீ சொல்ல வந்ததை சொல்லு. நேத்து நம்ம ரோடு கிராஸ் பண்ணி விட்டோமே, அப்ப அந்த தாத்தா ஒரு புக்கு கொடுத்துட்டு போனார்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அந்த புக்கு நம்ம கிட்ட வந்ததுல இருந்து எல்லாமே அப்நார்மலா நடந்துகிட்டு இருக்கு. டேபிள்ல இருந்த புக்கு அது எப்படி ஏன் மேல வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை கௌதம் உன் மேல எடுத்து வச்சிருப்பான். சேச்சே, எனக்கு வேற வேலை இல்ல, நானே எடுத்து வைக்கல. நீ சுமார்டி, நீ சொல் கௌரி. அப்புறம் அந்த புக்கை எடுத்து என் மடியில வச்சு ஒரு புரட்டிட்டு அப்புறம் பக்கத்துல வச்சு படிச்சுட்டு எடுத்த கிட்ட வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சூப்பர் கனவு வந்தது. சூப்பர் கனவா? ரக்க முளைச்சு நீ ஏஞ்சல் ஆயிட்டியா? அதை விட சூப்பர் கனவு. சும்மா சூப்பர் கனவு கதை விடாத. போதும், ட்ரெஷர் புக்ல நீ படிச்ச கதையை எங்களுக்கு சொல்லு. சொல்றேன். காரிலும் முடிந்து கதிரவன் எழுந்த பின்னும் கனவான சென்ற என் பிள்ளைகள் ஐவரையும் காணவில்லையே. கனவை உணவறிந்திருந்தால் மக்கள் கழிவில் அல்லவா ஏற்றி விடுவார்கள். கவலையாக இருக்கிறதே. வந்துவிட்டார்கள் என் பிள்ளைகள். என் பிள்ளைகளுக்கு மனைவிருக்க யார் உண்டு இந்த பூமியில்? என் கனவுகளை நினைவாக்கப் போகும் கருவூலப் பெட்டியே, இப்போது கனகம், வைரம், வைடூரியம், வெள்ளி, பவளம் என உன் வயிற்றை நிரப்பப் போகிறார்கள் என் பிள்ளைகள். அப்பா, கழுகுகளும் கண்குத்தி பாம்புகளும் காவல் இருந்தால் கூட கண்ணிமைக்கும் நேரத்தில் கஜானாவையே கொள்ளையடிக்கும் வல்லமை படைத்த என் மூத்த மகனே செங்கோடா. செங்கோடனுக்கு தூண்களாக துணை நிற்கும் எனது 4 இளைய பிள்ளைகளே, உங்களின் திறமை கண்டு இவன் தந்தை என்னோட்டான் கொல் என எண்ணி பெருமை கொள்ளுகிறேன். வாருங்கள், வாருங்கள். ஆமா, இரவு களவில் இடையூறு ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லை அப்பா. உங்களில் காலதாமதம் என்னை கவலை கொள்ள செய்து விட்டதப்பா. அப்பா, என்ன தந்தையே, நீங்கள் தானே சகுனம் பார்த்து வழி அனுப்பி வைத்தீர்கள். பிறகு எதற்காக கவலை கொள்ள வேண்டும்? களவாட போனவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு கவலை கொள்ளாமல் இருக்க முடியுமா? கொள்ளையடித்தவர்களை கணக்கெழுதி இரும்பறை பெட்டியில் வைத்து பூட்டுங்கள். இதோ நான் உங்களுக்கு உணவு ஆயத்தம் செய்கிறேன். தம்பிகளே, அண்ணா, முதலில் சாவியை எடுத்து இரும்பறை பெட்டியை திறப்போம்.
அண்ணா பூட்டியாகிவிட்டது. வாருங்கள் செல்வோம். ஆ